பிரபல நடிகரிடம் ஆன்லைன் நிறுவனம் மோசடி. மச்சி பேப்பர் பாத்தியா? ஆன்லைன் மோசடியாமா? அதான் டெய்லி நடக்கிறதா மச்சி, இதெல்லாம் புதுசாக இருக்கு. மச்சே நடிகர்கிட்டே மோசடி பண்ணியிருக்காங்க மச்சே. நடிகராக இருந்தானே சிஎம்மாக இருந்தானே எல்லாம் மோசடி தான். ஆமா மச்சி, பாரு எவ்வளவு ஆன்லைன் மோசடி நடந்தாலும் இன்னும் ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, நீ தூங்கிட்டு இருக்கிற. ஏண்டா நாயே, பிஸ்னஸ் பண்ணணும்னு அக்கறை இருக்காது உனக்கு? எல்லாரும் ஆன்லைனில் வாங்க, அதெல்லாம் நான் தூங்கிட்டு இருக்கேன். இப்படியே போச்சுன்னா தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். ஆமாடா, துண்டை தான்டா போட்டுக்கணும். இந்தா போட்டுக்கடா. நீ என்னோட போகிற, நானே போட்டுக்கிறேன்டா. என்னடா கடைக்குள்ள வந்துருக்கோம், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோமா? நான் ஹலோ, சொல்லுங்க சார். இது என்ன மாடலு, இது என்ன பிரைஸ் ரேஞ்சு? சார் நல்லா இருக்குங்க சார். வந்துடும் சார். இது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா வருங்க சார். ஓகே. இது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா வருங்க சார். 5 இன்ச் டிஸ்பிளே வருங்க சார். சொல்லுங்கள் சார். எப்படி எடுக்கலாங்களா? வாங்கிக்கலாம் சார். டேய் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டு. டேய் மச்சான், அங்கே பாரு, அங்கே மொபைல் கடைன்னு போர்டு போட்டிருக்குது. அங்கே போய் மொபைலில் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம்டா மச்சான். ஏய், கடையிலேயே வாங்கிட்டு போலாம்டா, எதுக்குடா? நான் சொல்கிறத கேளு, முதல்ல அங்கே வண்டியை விடுடா. மாஹிர் மொபைல்ஸ். வரங்க வரங்க சார். டே கஸ்டமரா, பாட்டா ஃபோனு மொபைலு பார்க்கலான்ட்டு வந்தோமுங்க. சரிங்க. டேய் அது என்ன மாடல்ரா? V7 V7ங்களா? இதை பாருங்க. இதுவா? ஆமாங்க, இந்த ஆப்ஷன் தான். என்ன வேணுங்க சார்? சார், ஃபோன் இங்கே தான் வாங்கிட்டு போயிருந்தேன். சரிங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரில, ரொம்ப ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்களேன். சரிங்க சார், பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாங்களா? இது சர்வீஸ் எப்படி, ஃப்ரீ சர்வீஸா இல்லை சார்ஜ் பண்ணுவீங்களா? ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃப்ரீ சார். சர்வீஸ் தானே? ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு ½ ஹவரில் அதான் வெயிட் பண்ணுறேன் சார். ரேட்டு வந்து 20,000 ரூபா வருங்க சார். கம்மி பண்ணி கொடுங்க சார். சர்வீஸ் பண்ணி எடுத்துருவோம் சார். ஓகே, 500 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க சார். சார் பார்த்து பண்ணி கொடுங்க சார், அவ்வளோ தூரத்தில் இருந்து வரோம் இல்லைங்க சார். அவ்வளோதான் சார், பார்த்து மேக்ஸிமம் பார்த்து பண்ணி அவ்வளோதான் சார் கொடுங்க. பண்ண முடியும். ஆனால் இது ஆன்லைனில் 18,500 தானே போட்டிருக்குது. சார் எதுக்கு சார் ஆன்லைனில் போகிறீங்க சார்? நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ஃபீல் பண்ணி வாங்கலாம் சார் மொபைலை. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக யாருக்கு தெரியும்? அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எனக்கு வேஸ்ட்டு, ஆன்லைன் தான் பெஸ்ட்டு. ஏய் மச்சி, அவரு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்லடா, நம்ம கம்மன் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம்டா. ஏய் நீ சும்மா இருடா. அவன் சொல்றான் நீ இங்கேயே வாங்கிக்கலாங்கிற. இதை விட கம்மியான ரேட்டில் நான் உனக்கு செல்லு வாங்கி தரேன் ஆன்லைனில். வா. சரிங்க சார், உங்கள் விருப்பம், நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க. டேய் மச்சான், என்னடா? டே அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? எல்லாம் ஆன்லைன்ங்கிறாங்க. வாடா மச்சான் போகலாம். ஹலோ நண்பா, ஒரு நிமிஷம். என்ன ஆன்லைன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க போல்? அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இங்கே ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன், சின்ன ப்ராப்ளம் தான், சர்வீஸ் கொடுத்துருக்கேன். நீங்களே சொல்கிறீங்க இந்த கடையில் வாங்கினா ப்ராப்ளம் வரும்னு. கேட்டுக்கிட மச்சான். நான் கடையில் வாங்கினா ப்ராப்ளம் இருந்துச்சு, ஓகே ரைட். இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா யார்கிட்ட போய் சர்வீஸ் கொடுப்பீங்க? அது புரியலையே நண்பா. சரிங்க, இந்த கடையில் விலை ஜாஸ்தின்னு சொல்லி ஆன்லைனில் வாங்குறீங்க, ரைட், ஓகே. ஆனால் அது நல்ல பொருளா இல்லை ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு எப்படி தெரியும்? பிரித்து பார்த்தா தானே தெரியும். பிரித்து பார்த்து நம்ம பொருள் அதில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு நிம்மதியாகவே இருக்கும். எதுக்கு இப்படி பயந்துக்கிட்டே வாங்கணும் நம்ம ஆசைப்படுற பொருளை? இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்கள் பொருளுக்கு எதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னு வைங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவே ஆன்லைனில் வாங்கினா யார்கிட்ட போய் கேட்பீங்க? இன்றைக்கி நம்ம நாடு எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா? நம்ம அடிப்படையாக யூஸ் பண்ணுற சின்ன பொருள்லேருந்து அத்தியாவசிய தேவையான சாப்பாடு வரையும் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்? குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம். நம்ம ஆளுங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கினா கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளால ஒரு சில வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க கோடி கோடியே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கான். நம்மளும் வாரி வாரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மளால பிரச்சனை இருந்தால் மட்டும்தாங்க தமிழ் இந்தியன்னு பேசுகிறோம். அதுக்கப்புறம் வெளிநாட்டு கம்பெனிக்காரன்ட்ட தானே கை கட்டிட்டு போய் நிற்கிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற 90% பொருட்கள் வெளிநாட்டுக்காரனை நம்பி தான் இருக்குது. இவ்வளோ நம்ம சின்னதாக வாங்குகிற ஃபோன் கூட சைனாக்காரனை நம்பி தானே வாங்குகிறோம். இந்தியன் ப்ராடக்ட் எத்தனை பேர் வாங்குகிறோம்? இல்லை. இன்னைக்கு கஜா புயல் வந்த போது
எந்த ஆன்லைன் கம்பெனிக்காரனும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண கிடையாது. நம்ம சரவணா அண்ணாச்சி ராம்ராஜ் கம்பெனிக்காரங்களும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், என்றைக்கு இந்த ஆன்லைன்ற ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் நம்ம குடும்பத்தோட கடைவீதிக்கு போய் என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிஞ்சிருச்சு. என்றைக்கு நம்ம அத்தியாவசியமான பொருட்களை ஆன்லைனில் வாங்குறதை நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் அந்த சந்தோஷம்லாம் திரும்ப கிடைக்கும். அவ்வளோதான். சரி நண்பா, இனிமே நான் ஆன்லைனில் எதுவுமே வாங்கல. சார் நீங்கள் பில் பண்ணுங்க. டேய் மச்சான் சும்மாறா, அவங்க உன் மண்டையை கழுவுறானுங்கடா. டேய் கூமட்டா, சார் நீங்கள் பில் பண்ணுங்க. டேய் மச்சான், அவர் சொல்கிறது ரைட்டோ தப்போ எனக்கு தெரியாது. உங்கள் ஊரில் இருந்தானு புயல் வந்தது. அப்போ எந்த ஆன்லைன்காரன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணான்? இதே ராமராஜ், சரவணா ஸ்டோர்ஸு இவங்க தாண்டா வந்து உதவி பண்ணாங்க. வேற யாரா வந்து உதவி பண்ணாங்க? டேய் வாடா, நம்ம வாங்கி போயிடலாம். சரி வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இனிமே நானும் என் நண்பர்களும் யாருமே ஆன்லைனில் எந்த பொருளும் வாங்க சூப்பர் சார். மாட்டோம். தேங்க்யூ சார். கடையிலேயே தான் சார் சூப்பர் வந்து சார். வாங்குவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜி ஜி வாங்க ஜி. சரி, ஜி. எல்லாருமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடியா? சார் சார் மொபைல் ஆன்லைனில் வாங்கினேன் சார், டூப்ளிகேட்டை கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல சார். கடையில் வந்து கேட்டு போனீங்க சார். ஆமாம் சார், கேட்டு போனேன் சார். ஆன்லைன் 500 கம்மின்னு சொன்னாங்க சார், அதான் எடுத்தேன். 500 பார்த்து 25,000 விட்டீங்களா சார்?